தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட தயாரிப்பு நிறுவனமான லைக்கா நிறுவனம் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை தயாரிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இந்த வருடத்துடைய ஆரம்பத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே லால் சாம் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அடுத்து இந்தியன் 2 ரிலீஸ்க்கு ரொம்பவும் பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு ரொம்பவும் பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சது. இந்த நிலையில தான் இந்த மாதிரியான தயாரிப்பு நிறுவனங்கள் சின்ன படங்களை அவ்வளோவா தயாரிக்க மாட்டாங்க அப்படின்ற கருத்துக்கள் பொது வெளியில் ரொம்ப வந்துட்டு இருந்தது. ஆனால் லைக்கா நிறுவனம் அதுக்கு நாங்கள் சற்றும் விதிவிலக்கு கிடையாது அப்படின்ட்டு நிறைய சின்ன சின்ன படங்கள், குறிப்பாக அறிமுக இயக்குனருடைய படங்கள்லாம் அவங்க தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த வகையில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா டைரக்ட் பண்ணக்கூடிய லாக்டவுன் அப்படின்ற படத்தை இப்போ அவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த படத்தில் அனுபமா பரமேஸ்வரன் தான் லீட் ரோலில் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தினுடைய கதை லாக்டவுன் சமயத்தில் நடக்குது. லாக்டவுன் சமயத்தில் கோவிடால் தன்னுடைய அப்பா மாட்டிக்கிறாங்க. ஸோ தன்னுடைய அப்பாவை காப்பாற்ற மீட்க போராடுற ஒரு பொண்ணாக தான் அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சர்வைவல் ஸ்டோரி தான், ஒரு த்ரில்லரான ஒரு படத்தை தான் இவங்க இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய டீசர் ரிலீஸ் ஆகி அதுக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இப்போ அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளான லாவா லாவா பாடல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த பாட்டுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. குறிப்பாக அது ஒரு பார்ட்டி சாங்காக, ஒரு வைப் மெட்டீரியலாக அந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு சித்தார்த் விபின் மற்றும் என்ஆர் ரகுநந்தன் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு லவா லாவா அப்படின்ற ஒரு பார்ட்டி சாங் பயங்கர வைப் மெட்டீரியலாக இருக்குது. குறிப்பாக அதில் அனுபமா பரமேஸ்வரனுடைய டான்ஸு வேறு லெவலில் இருக்குது. பயங்கரமாக கலக்கியிருக்காங்க. குறிப்பாக அது ஒரு லாஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் அவங்களுடைய ஒரு டான்ஸ் ஸ்டெப் இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் பின்னி எடுத்துட்டாங்க. ஸோ இந்த கொரியோகிராஃப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெரீஃப் மாஸ்டர் தான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அனுபமா பரமேஸ்வரன் மலையாளத்தில் பிரேமம் திரைப்படம் மூலமாக தான் பயங்கர ட்ரெண்ட் ஆனாங்க. ஸோ அதுக்கு பிறகு தெலுங்கு, தமிழ் அப்படின்னு நிறைய படங்களை நடிக்க ஆரம்பித்தாங்க. தமிழ் ஆனால் கொஞ்சம் பர்டிகுலராக தான் பண்ணியிருக்காங்க. கொடி பண்ணாங்க, சைரன் பண்ணாங்க. அதுக்கு பிறகு பெரிய அளவில் படங்கள் பண்ணலை. இந்த நிலையில் தான் அவங்களுடைய இந்த லாக்டவுன் திரைப்படம் தமிழில் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. அனுபமா பரமேஸ்வரன் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை. ரீசெண்டாக கூட தெலுங்கில் அவங்கள நடிப்பில் வெளியான திலுஸ்கோயருக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. குறிப்பாக அவங்களுடைய நடிப்பு அந்த படத்தில் பெரிதும் பாராட்டப்பட்டது. அதை தொடர்ந்து சினிமா பண்டி இயக்குனர் பிரவீன் இயக்கத்தில் இப்போ பரதா அப்படின்ற ஒரு படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழில் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கக்கூடிய பைசன் காலமரன் திரைப்படத்துலையும் அவங்க ஹீரோயினாக நடிக்க கமிட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த வருடம் தமிழில் அவங்களுக்கு அடுத்தடுத்து 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவல்களும் வெளியாகிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து இந்த லாக்டவுன் திரைப்படத்தில் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் லாவா லாவா ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த பாட்டை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவிஞர் ஸ்நேகன் அவர்கள் தான். ஸோ அவருடைய வித்தியாசமான வரிகளில் நிறைய வரிகள் கவனிக்க வைக்குது. இந்த பாட்டை பிரியா ஜெர்சன் தான் பாடியிருக்காங்க. ஸோ இந்த வருடம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா தமிழில் அடுத்தடுத்து நிறைய கண்டென்ட் படங்கள் இப்போ உருவாகிட்டு இருக்க நிலையில் இந்த லாக்டவுன் அப்படின்ற திரைப்படம், ஏன்னா கோவிட் சமயத்தில் பர்சனலாக எல்லாருக்குமே இந்த படம் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த கோவிட் சமயத்தில் நம்ம நிறைய இழப்புகள், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்தோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இந்த படத்தில் காட்சிப்படுத்திருக்காங்க. குறிப்பாக அறிமுக இயக்குனர் ஜீவா இந்த படத்துக்காக ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் நிறையவே மெனக்கெட்டிருக்காரு அப்படின்ற தகவலாம் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இந்த லாவா லாவா பாட்டை நீங்கள் பார்த்துட்டீங்களா? பாட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுத்துருக்கு அப்படின்ற விஷயத்த மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணுறது நம்ம கேஏ சக்திவேல் அவர்கள் தான், மற்றும் படத்தொகுப்பு சஜி ஜோசப் தான் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அந்த பாட்டினுடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன். ஸோ பாட்டை பார்த்துருங்க. பாட்டை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.